श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्குருभ्यो நமः. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். மார்கழியினுடைய 15வது நாள் இன்றைய நாள் பாசுரம். எல்லே இளம் கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்றழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, எல்லாரும் பொந்தாரோ பொந்தார் போந்தென்னிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மாயனை பாடேலோர் எம்பாவாய். தன்னுடைய 10வது தோழியை எழுப்பி முடிக்கக்கூடிய ஒரு பாசுரமாக இருக்கும். மொத்தம் 10 தோழிகளை எழுப்பும் விதமாக அமைய பெற்றிருந்தது இல்லையா, 5லிருந்து 15வது பாசுரம் வரைக்கும். இதில் 10வது தோழியை எழுப்பி முடிக்க போறா. திருப்பாவையாகிறது இப்பாசுரம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இந்த பாசுரத்துக்கு உண்டு. ஏன் அப்படின்னா, பகவத் விஷயத்தில் நாம் ஈடுபட்டிருக்கணும் அப்படிங்கிறது சிற்றஞ்சிறு காலை அப்படிங்கிற அந்த பாசுரம் நமக்கு வலியுறுத்துகிறது. நம்ம இனிமேதான் அதை அனுபவிக்க போறோம். இந்த பாசுரமானது பாகவத விஷயத்தில் இருக்கும்படி நம்மை அருள்மொழிகிறது. அதாவது அடியார்கள் அவளுக்கு எப்பயுமே நம்ம கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். அது எப்படி அந்த மனப்பக்குவம் வரும் அப்படின்னா, நானேதான் ஆயிடுக அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வரும்பொழுது அந்த பாகவத விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடானது அதிகமாக உயரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. குற்றங்கள் அனைத்தையும் நம்மீது இருப்பதாக முதலில் நாம் நம்ம அதை உணரணும். உணரும் பொழுதுதான் அப்போ எதிராளிகள், அதாவது பாகவதர்கள் அனைவரையும் நம்ம எப்படி மரியாதையோடு நம்ம அணுக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பாசுரம் நமக்கு சொல்லிக் கொடுக்க போறது. சரி, இந்த தோழியை எப்படி எழுப்புறா அப்படிங்கறத அனுபவிப்போம். இந்த பாசுரமே ஒரு கலந்துரையாடல் வடிவில், நாடக வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விசேஷமா இருக்கு. எப்படி முன்னாடி பாசுரத்துல பங்கைய கண்ணானை பாடு அப்படின்னு சொன்னா இல்லையா, இவ என்ன பண்றாளா, இந்த 10வது தோழியானவள் கிளி போல பாடிக்கொண்டிருக்கிறாள். அப்படியே கண்ணனை நினைச்சு கிளி போல பாடின்னு இருக்காளாம். அட இளம் கிளியே இன்னும் உறங்கி கொண்டு இருக்கிறியா, கண்ணனை தனியா தியானிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு அந்த கோஷ்டிகள் வராளாம், வந்து கேக்குறாளாம். உடனே இவ பதில் சொல்றா, இப்படி பாடும்போது நடுவுல பேசாதீங்கோ, சில்லென்றழையேன் மீன், நடுவுல இப்படி பேசி குறுக்க இப்படி பேசாதீங்கோ, இருங்கோ, நானே நன்னா பாடி முடிச்சுட்டு வந்து கோஷ்டியில இணைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாளாம். உடனே கோஷ்டி சொல்றாளாம், உன்னுடைய கட்டுரைகள் நன்னா தெரியும், எப்படி ஜோடித்து பேசுறதுல நீ எப்பேற்பட்ட சாமர்த்தியசாலின்னு எனக்கு நன்னா தெரியும், உடனே கிளம்பி வா அப்படின்னு சொன்னாலாம். உடனே இவளுக்கு கோபம் வந்துடுத்தான். என்ன சொன்னாலாம், என்ன நீங்க தான் வாயாடி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பழிச்சுட்டாலாம். சொல்லி முடிச்ச உடனே இல்ல யோசிச்சு பார்க்கிறா, அச்சுச்சோ இது நம்ம பண்ணிருக்க கூடாதே, இப்படி சொல்லி இருக்க கூடாதே அப்படின்னு. சரி சரி சரி, அடியேன் தான் காரணம், நானே தான் ஆயிடுக, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், இப்படி தாமதமானதற்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி பழி சொல்லக்கூடாது அப்படிங்கறதை உணர்ந்து உடனே என்ன சொன்னாலாம், நான் தான் காரணம், வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாலாம். சரி, இவ்வளோ பேசிட்டு இன்னும் எழுந்துக்க கூட மாட்டேங்கிறியே, விரைந்து ஓடிவா அப்படின்னு அந்த கோஷ்டி சொன்னாலாம். கோஷ்டியில இணையறதுக்கு என்ன தாமதம் உனக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, சரி சரி என்ன வந்துட்டியா, வா வா வான்னு சொல்லிட்டு இருக்கேளே, எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு உடனே உள்ள இருந்து குரல் வருதா. ஆமா, நீயே வந்து கணக்கு பண்ணிப்பார், யார் யாரெல்லாம் வந்திருக்கா யார் யாரெல்லாம் வரல அப்படின்னு நன்ன கணக்கு பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னாலாம். சரி, வந்து என்னதான் பண்ணணும் அப்படின்னு உள்ள இருந்து குரல் வருது. வல்லானை கொன்றானே, அந்த குவளையாப்பிடம்ங்கிற அந்த யானையை கொன்றவனும் எதிரிகளை அழித்தவனும் அந்த மாயனை நாம பாட வேண்டாமா? நாம இட்ட வழக்கா இருக்கக்கூடியவன் அந்த மாயன், நமக்கு கட்டுப்பட்டு நம்ம கேட்கக்கூடியது அனைத்தையும் கொடுக்கக்கூடியவன் அந்த மாயன், அவனை நாம பாட வேண்டாமா, சேர்ந்து அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. நம் அகங்காரத்தையும் சரி, நம்மளுடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிற்றின்பங்களாக இருக்கட்டும் பேரின்பங்களாக இருக்கட்டும் அனைத்தையும் ஒழிச்சு கட்டி எது நிரந்தர இன்பம்னு நமக்கு வலியுறுத்தக்கூடியவன் அவன் ஒருவன் தான். அவனை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய நம் விரோதிகளையும் அழிக்கக்கூடியவன் அவன். அப்பேற்பட்ட மாயனை நாம பாட வேண்டாமா, எழுந்துவா. இங்க இந்த மாதிரியான விஷயங்களை வலியுறுத்தி சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். முதல்ல பதவுரையானது 10வது தோழியை எழுப்பியாச்சு அப்படிங்கறது அனுபவிக்கப்பட்டாலும் இதனுடைய உட்கருத்து என்ன அப்படிங்கும் பொழுது, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை அப்படிங்கிற ஒரு வரியை நம்ம நன்னா புடிச்சுக்கணும். என்ன சொல்றான்னா, பெருமாளை அடைய ஒண்ணாமல் தடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல பல கோடான கோடி விஷயங்கள். ஏன்னா நம்ம கோடான கோடி ஜன்மங்கள் நாம எடுத்திருக்கோம், அதனால நம்மளுடைய பாப்பங்கள் சேர்ந்து கொண்டே போயின்னு இருக்கு. அப்போ அதை அழித்து
நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாயன் யாரு? அந்த கண்ணன் தான் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தை நாம் எடுத்துக்கொண்டு இதை எப்படி பஞ்சஸ்தவத்தில் நம் ஆழ்வான் அனுபவிக்கிறார் அப்படிங்கறத பார்க்க போறோம். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடு. அப்படி பாடினவர் தான் கூரத்தாழ்வான். என்ன சொல்றார்? நம் தீவினைகளை அழித்து நம்ம மாயையிலிருந்து விடுவித்து தறிக்கெட்டு அலையக்கூடிய நம்ம புலன்களை நெறிப்படுத்தக்கூடியவன் அந்த மாயன். அப்போ அந்த பாகவத சேவையில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஈடுபடுத்தி கொள்ளணும்னா என்ன பக்குவம் வரணும்? நானே தான் ஆயிடுக அப்படிங்கிற அந்த பக்குவம் வரணும் இல்லையா? இங்க ஆழ்வான் தன்னை சொல்லிக்கிறார், தாம் தோஷம் உடையவன் அப்படிங்கறது நன்னா உணர்ந்துட்டாரா. அது கையில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனி போல் உணர முடிகிறது. அப்படி அபார பாப்பங்களை சேர்த்து கொண்டு இருக்கக்கூடிய பாப்பியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, மின்னின் நிலை மண்ணுயிராக்கைகள் அப்படின்னு நம்ம திருவாய்மொழியில அனுபவிச்சிருக்கோம். ரொம்ப ஒரு மின்னலை போன்றுதான் இந்த வாழ்க்கையானதே. அதுக்குள்ள எவ்வளோ பாப்பங்கள் பண்ணிடுறோம், எவ்வளோ அபச்சாரங்கள்லாம் பண்ணிடுறோம். அந்த ஒரு க்ஷணத்துல அந்த பெருமாள் சிந்தனை வராம போயிடுறதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாகம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த பெருமாளினுடைய திருவடியை தான் போய் நம்ம அதுக்கும் பிடிச்சுக்கணும். பிடிச்சுட்டு நானே தான் ஆயிடுக, மன்னிச்சுடுப்பா, என்னுடைய தவறுகள் அனைத்தையும் நீ ஒருத்தந்தான் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு போய் பெருமாள் காலடியில விழுந்தாதான் அவன் நம்மள ஏத்துப்பான். இப்படி அனாதி காலமாக துர்வாசனைகளோடு இருந்து கொண்டே இருக்கிறோம் நாம. அப்படி இருக்கும் பொழுது இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா இதற்கு மருந்தாக இருக்கக்கூடியவன் அந்த வரதன் அப்படிங்கறத அனுபவிக்க போறார். இதை நம்ம வரதராஜஸ்தவத்தின் 78வது பாசுரத்தை கொண்டு நாம இதை அனுபவிக்க போறோம். शम्पाचलं बहुलदुःखमनर्थहेतुः अल्पीय यद्यपि विमृष्टिषु दृष्टदोषं दुर्वासनाद्रडिमतः सुखमिन्द्रियोत्तं हातुं न मे मतिरलं வரதாதிராஜ அப்படின்னு அனுபவிக்கிறார். இதுல கூரத்தாழ்வான் சொல்லியிருக்கக்கூடிய 7 விஷயங்கள் என்னன்னா, குறைபாடுள்ள நிலை, நிலையற்ற வாழ்க்கை, துன்பத்தை அடிப்படையாக கொண்டுள்ள வாழ்க்கை, துன்பம் கலந்த வாழ்க்கை, பல மடங்கு துன்பத்தை வரவழைக்கக்கூடிய வாழ்க்கை, இப்படி எதுவுமே தெரியாத எம்பெருமானை அனுபவிக்க முடியாமல் தடையா இருக்கக்கூடிய பல விஷயங்கள், இந்த நிலையில தான் இப்போ ஆட்பட்டு இருக்கக்கூடிய நிலை, இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. அப்போ இதுல இருந்து விடுபட்டாதானே அந்த பெருமாளினுடைய கைங்கரியத்தில் ஈடுபட முடியும். நானே தான் ஆயிடுக அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இல்லாம எப்படி? இப்ப அந்த சிந்தனையோட தன்னுடைய நைஷ்யானுசந்தத்தை சொல்லிக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு நீசன் அப்படின்னு நம்மை பிரதிபலிக்கிறார். கூரத்தாழ்வானுக்கு இந்த வார்த்தைகள் தகாது. இது நம்மை பிரதிபலிக்கும் வார்த்தைகளாக, நமக்காக கூரத்தாழ்வான் சொல்லிய வார்த்தைகளாக நாம் எடுத்துக்கணும். இந்த இடத்துல எப்படி பெருமாள்கிட்ட வரதன்ட்ட தன்னை ரட்சிக்குமாறு கேட்கிறார் அப்படின்னா, ஷம்பாச்சலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. மின்னின் இலை அப்படின்னா, மின்னின் இலைனா எவ்வளவு ஒரு நிலையற்ற வாழ்க்கை அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு மழையில ஒரு சட்டுன்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு போறதுதான் அந்த மின்னல். அந்த மின்னல் மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இருக்கு அப்படின்னு சொல்லி, அதுல ஆனா அந்த மின்னின் நிலை, அந்த ஒரு க்ஷண நாழிக்குள்ள பகுல துக்கம், பெரும் துன்பங்கள் நிறைந்ததா இருக்கு. அர்த்தஹேத்துக்கு அனர்த்தமானதாக இருக்கு. அதுவும் அல்பிய அப்படின்னா அதி அல்பமானதாகவும் இருக்கு. இத்யபி விமருஷ்டிஷு திருஷ்ட தோஷம் அப்படின்னா இதை நினைக்கும் போதெல்லாம், ஆராயும் போதெல்லாம் திருஷ்ட தோஷமா இருக்கு. ஒரே குற்றங்கள் நிரம்ப பெற்றதாக இருக்கு. இந்த வாழ்க்கையானது மின்னலை போல இருக்கு, பெரும் துன்பம் நிறைந்ததாக இருக்கு, அனர்த்தமாக இருக்கு, அல்பமாக இருக்கு, அதுவும் ஆராயும் போதெல்லாம் குற்றங்கள் உடையதாகவும் இருக்குன்னு முதல் 2 வரிகள்ல சொல்லி முடிச்சார் எப்பேற்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லையா, துர்வாசனா திரடிமத்த அப்படின்னு சொல்லும் பொழுது கெட்ட பழக்கங்கள். துர்வாசனானா ஒரு பிறப்பு 2 பிறப்பு கிடையாது, கோடான பிறப்புகள் பிறந்துட்டே இருக்கோம் நாம. அப்போ அந்த வாசனைகள் நம்மள தொடர்ந்துட்டே இருக்கோம். வாசனைங்கிறது அந்த கெட்ட பழக்கங்கள். அது தொடர்ந்து திரடிமத்த அப்படின்னா அது உறுதிப்பட்டு இதுதான் வாழ்க்கைன்னு நம்பக்கூடிய அளவுக்கு அதுவே ஒரு உண்மையாயிடுறதாம். திரடிமத்த சுகம் இந்திரியோத்தம், அந்த இந்திரிய சிற்றின்பங்கள்ல, அந்த விஷய சுகங்கள்ல மனசு நிலையா போய் நின்னுடுறது. அப்போ என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு பாரு, ஃபுல்லா துக்கங்களா இருக்கு, இதுதான் வாழ்க்கைன்னு நம்பக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்துல நான் இருக்கேன். இப்போ என்னுடைய ஸ்வரூபத்தையே மறந்து போய் இருக்கக்கூடிய நிலையான நிலை அப்படி இருக்கு. இப்போ ஹாத்தும் நமே அப்படின்னா இதுல இருந்து விடுவதற்கு வாய்ப்பில் இருக்கா இல்லையா?
வாய்ப்பில்லாத நிலையில நான் இருக்கேன் இப்போ. ஏன்னா அப்பேற்பட்ட பாப்பங்களை சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும். எப்பயுமே எந்த ஒரு தவறுகள் நடந்தாலும் முதல்ல அது எதிராளியை தான் நம்ம காரணமா சொல்லுவோம். ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கலாம். முள்ளு குத்தி எடுத்துன்னு தான் நம்ம என்னைக்குமே சொல்லுவோம். முள்ளு மேல நான் நடந்தேன்னு என்னைக்குமே இது வரைக்கும் நம்ம சொன்னதே கிடையாது. அதுதான் இங்க நானே தான் ஆயிடுகிற ஒரு வார்த்தையை உணர்த்துறது. நாம தான் போய் முள்ளு இருந்த இடத்துல போய் காலை வச்சோமே தவிர முள்ளு தேடி வந்து நம்மளை கொத்தல. அதே மாதிரி துர்வாசனைகளால் சூழப்பட்ட சூழலுக்குள் நாமே போய் புகுந்து நாமே அதுக்கு ஆட்கொண்டு இருக்கோம். இப்போ அந்த ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய நாம இதுல இருந்து வெளிவருது எப்படி? நாம தானே போய் அதுல விழுந்தோம். அது நம்மள தேடி வரலையே. அப்படி இருக்கக்கூடிய ஹாத்தும் நமே மதிரலம், இப்படி விடுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கக்கூடிய என்னையும் அந்த ரட்சிக்க முடியும் அப்படின்னா அது வரதாதி ராஜ பேரருளாளனே என்னை நீ ரட்சிப்பாயாக. இப்பேற்பட்ட ஒரு குழியில் விழுந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் நானு. இதுல இருந்து என்னை மீட்டெடுத்து உன்னுடைய கைங்கரியத்திற்கு என்னை ஈடுபடுத்து. அதாவது அங்கேயும் என்ன சொல்றா? வல்லானை கொன்றானைன்னு சொல்லப்பட்டதற்கு காரணம் என்ன? நம்மளுடைய அந்த அனாதி காலமாக தொடர்ந்து வரக்கூடிய அந்த பாப்பங்கள், பெருமாளை அண்ட விடாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை கொல்லக்கூடியவன் பெருமாள், அழிக்கக்கூடியவன் பெருமாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கேயும் நம்ம அனாதி காலமாக என்னை தொடர்ந்து வரக்கூடிய இந்த பாப்பங்கள் எல்லாத்தையுமே அழிச்சு என்னை ரட்சிக்கக்கூடியவன் யார் அப்படின்னா அந்த வரதன் தான். அப்போ அது எப்ப வந்து நம்மை ரட்சிக்கிறான்? நானே தான் ஆயிடுக. இதற்கு காரணம் நான் தான். எப்பொழுது ஒரு பாகவதோத்தமன் அப்படி உணர்கிறானோ மறு நிமிஷம் பெருமாள் ரட்சிக்கிறதுக்கு புறப்பட்டுடுறாராம். இதுதான் இந்த வரதராஜஸ்தவத்தினுடைய மைய கருத்தாக இருக்கு. அடுத்த நம்ம இதே நானேதான் ஆயிடுக அப்படிங்கிற அந்த ஒரு தாத்பரியத்தை வச்சுட்டு நம்ம அனுபவிக்க போற பாசுரம் சுந்தரபாகுஸ்தவத்தினுடைய 29வது ஸ்லோகம். யத்கல்பாயுத போகதோபி கிருஷதாம் யாயான தாவத் பலம் ஏஷஸ்வேகஸ்ய ததா விதைः சததஜைரம்ஹோபிருத்சீமபிः அஸ்தாதாவிக சம்ஸ்ருதா உபசிதைஷ்சன்னம் சுசன்னம் ஜனம் சன்னத்யாக்ஷமதே க்ஷணாத்வனகிரி பிரஸ்தப் பிரிய சுந்தரக. ரொம்ப ஆச்சரியமாக நம் தீவினைகளை எப்படி அழகர் ரட்சித்து கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். எம்பெருமானினுடைய பொறை அப்படிங்கிற அந்த ஒரு குணத்தை இந்த இடத்துல அனுபவிக்க முடியும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாப்பத்திற்கும் பெருமாள் தண்டிக்கணும்னு முடிவெடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் நம்ம கதி? இதுல இருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்னுங்கிறத இந்த இடத்துல சொல்ற. அப்போ பிரம்மனுடைய கல்ப காலத்தை கொடுத்து நீ அனுபவிச்சுட்டு வான்னு சொன்னா கூட போராதான். அப்பேற்பட்ட அநாதி காலமான துன்பங்களை நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். அப்போ நானே தான் ஆயிடுக என்று எப்பொழுது ஒருவன் ஒவ்வொரு சேத்தனனும் உணர்கிறானோ அப்பொழுது அவன் குவளையா பீடம்ங்கிற அந்த மத யானையை அழித்தது போல இங்கேயும் நம் சுந்தர தோளுடையான் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த மத செருக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பலதரப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அழிச்சு மாயனா அப்படியே ஒழித்து நிற்கிறானாம் பெருமாள் அப்படிங்கிறது தான் நீங்க அனுபவிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி ஆரம்பிக்கிறார்? எத் கல்பாயுத போக. கல்பாயுதம்ங்கிறது 16,000 ஆண்டுகள் கொண்ட அந்த பிரம்மனினுடைய கல்பாயுதங்கள். அந்த 16,000 ஆண்டுகள் தோபி கிருஷதாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி யாயான தாவத் பலம், அதாவது பாவங்களை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா அப்படின்னு பெருமாள் ஒரு பக்கம் கொடுத்துட்டாருன்னே வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் முடிச்சுட்டு வா அப்படின்னாலும் அனுபவிச்சுட்டு வான்னு சொன்னா கூட அதை முடிக்கக்கூடிய அளவுக்கு நான் பாவம் பண்ணி வச்சுக்கல, அதை விட ஒரு வலிமையான பாவங்களை சேர்த்து வைத்துள்ளேன். ஏஷஸ்வேகஸ்ய ததாவிதைஸ் அப்படின்னா ஒவ்வொரு பாவமும் பண்ணிட்டே இருக்கேன். ஒன்னு பண்ணி என்ன பண்ணினேன்னு யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த பாவத்தை பண்ணிடுறேன். அதுதான் ஏஷஸ் வேகஸ்யன, அவ்வளோ வேகமா அடுத்தடுத்து பாவங்களை பண்ணிட்டே இருக்கேன். ததா விதைனா ஒன்னுக்கு விதையா போட்டு அதுவே அப்படியே பெருகி வளர்ந்துடுறதாம். சததஜைர் அம்ஹோபிருத் சீமபிகி அப்படின்னா இப்படி எல்லாம் பாப்பம்னு எல்லாம் பண்ணிட்டே இருந்து அதை நினைச்சு பார்க்க கூட கொஞ்சம் கூட தருணம் இல்லாமல் பல பாப்பங்களால் சூழப்பட்டவனாக, பாப்பங்களால் மறைக்கப்பட்டவனாக இருக்கிறேன். மறைக்கப்பட்டவன் அப்படின்னா என்னுடைய ஸ்வரூபம் என்னங்கிறதே மறைஞ்சு போச்சு. இப்ப பாப்பம் மட்டும்தான் தெரியறது. அப்பேற்பட்ட ஒரு நிலையில நான் இப்ப இருக்கேன். அஸ்தாதாவிக சம்ஸ்ருதா உபசிதைஷ்,
இதை எப்ப ஆரம்பிச்சது, இந்த பாப்பங்கள்லாம் நான் எப்ப பண்ண ஆரம்பிச்சேன், அஸ்தாதாவிக அப்ப எப்ப ஆரம்பிச்சதுன்னு யோசிக்கலான்னு பார்த்தா, சம்ஸ்ருதா உபசிதைஷ் அப்படின்னா பிறவி அந்த சூழல் இருக்கு இல்லையா, அந்த கர்ம பூமியில பெருகின்றே போறதான் ஒவ்வொரு பாப்பங்களும். அதனால இது எப்ப ஆரம்பிச்சது, எப்ப பெருகித்துங்கிறதும் தெரியல. இன்னைக்கு அப்படியே பல மடங்கு பெருகிய முன்னாடி வந்து நிக்கிறது. சன்னம் சுசன்னம் ஜனம் அப்படின்னா இப்ப எந்த மாதிரி ஒரு நிலையில நான் இருக்கேன்னா, ஊர் பேரிட்டு வழங்க ஒண்ணாத ஒரு ஜந்துவா இருந்துட்டு இருக்கேன். எந்தவித ஒரு மதிப்பும் மரியாதையும் மற்ற ஸ்வரூபமற்று என்னுடைய ஸ்வரூபம்னே தெரியாத ஒரு ஜந்துவான நிலையில நான் இருந்திருக்கேன். இப்போ இருந்துட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில இருந்து என்னை விடுவிக்கணும், என்னை ரட்சிக்கணும்னா அது யாரால முடியும் அப்படின்னா அந்த சுந்தர தோளுடையானாலதான் முடியும் அப்படின்னு இந்த இடத்துல அனுபவிக்கிறார். எப்படி சொல்ற, சன்னத்தியானா நானே தான் ஆயிடுக, அடிபணிந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், வேற யாருமே காரணம் கிடையாது, இவ்வளோ பாப்பங்களுக்கும் அடியேன் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த சுந்தர தோளுடையானை திருமாலிருஞ்சோலை மலையடிவாரத்தில் வசிப்பதை விரும்பக்கூடிய அந்த அழகரை, அதுதான் வனகிரி பிரஸ்த பிரிய சுந்தரகனா, அங்க இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமா, அந்த இடத்துல வசிக்கிறதுக்கு சுந்தர தோளுடையானுக்கு. அவனை போய் அடிபணிந்தால் க்ஷமத்தை பொறுத்து கொள்வானோ, அந்த ஷமாங்கிற அந்த குணத்தை ஒளிபறக்க நமக்கு அதை வெளிப்படுத்தி க்ஷணாத் அப்படின்னா ஒரு நொடியில எல்லா பாப்பங்களையும் அழித்து நம்மை அந்த கைங்கரியத்தில் ஈடுபடுத்துவான். அப்போ பெருமாள் எப்படி இருக்கானா, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஒவ்வொரு பாவங்களையும் அழித்து நம்மை அவனுடைய கைங்கரியத்தில் ஈடுபடுத்துகிறான், அந்த மாயனாக திகழ்கிறார் அப்படின்னு வரதனையும் சுந்தரத்தோளுடையானையும் இங்க கூறத்தாழ்வான் அனுபவிக்கிறார். நாளைக்கும் 16வது பாசுரத்தோடு பஞ்சஸ்தவத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். அஸ்மத் குருப்யோ நமக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.